சிவ ஆலயங்களில் சென்று சிவ பெருமானை தரிசிப்பதோடு பிரதட்சணம் செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரும். அப்படி கோயிலில் எத்தனை முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். சிவபெருமான் அருள் பாலிக்கும் தொன்மையான திருத்தலங்களுக்கு சென்றாலே நமக்கு அருள் கிடைக்கும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் நாம் சிவன் கோயிலில் செய்யும் பிரதட்சணத்திற்கு மிகுந்த சக்தி உண்டு. அதனால் நமக்கு இறைவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடும். சரி, வாங்க, எப்படியெல்லாம் பிரதட்சணம் செய்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். சிவாலயங்களில் கோயிலினுள் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிவிட்டு நவகிரகங்களை தவிர ஆலயத்தின் முன் இருக்கும் கொடிமரத்தின் அருகில் நின்று 3 முறை சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும். கோயிலின் மற்ற சன்னதிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடாது. அதன் பின்னர் வெளிப்பிரகாரத்தை 3 முறை வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும்போது கொடிமரத்தையும் சேர்த்து வலம் வருவது அவசியம். அடி பிரதட்சணம் செய்பவர்கள் அதனை மிகுந்த பக்தியுடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும். பூமியை, அதாவது நாம் நடக்கும் நிலத்தை பார்த்தபடி சிவநாமத்தை மனதில் கொண்டபடி முன்னே செல்ல வேண்டும். பூமி அதிரும் விதத்தில் ஆவேசமாக வேகமாக நடக்கக்கூடாது. கோயிலின் உட்பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்வதை விட வெளிப்பிரகாரத்தில் செய்யும் போது அதிக பலன் உண்டு. கோயிலுக்கு வெளியே செருப்பு கழட்டுவது மரபு மட்டுமல்ல, மனிதன் தரையிலிருந்து சக்தி பெறுவதற்கும் பரம்பொருளின் ஆற்றலை உணர்வதற்கும் இதுவே காரணம். வெளிப்புற பிரகாரத்தில் கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்வது மிக அவசியம். கடைசியாக நவகிரக சன்னதியில் நின்று இறைவனின் திருவருளை வேண்டிக் கொண்டு மனதிற்கும் உடலிற்கும் அமைதி பெறலாம். இப்படியே நாம் சிவபெருமான் மீது பக்தியுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் இறைவன் அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயம் கிடைக்கும். நாம் அனைவரும் இறைவன் பாதத்தை பற்றி பிடித்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கை எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு ஆனந்தமான பயணமாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? சிவன் பக்தர்களாகிய நீங்களும் உங்கள் அனுபவங்களை, கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் சிவன் அடியார்களாக நாம் அனைவரும் இறைவன் அருளில் வழி நடக்க நீங்களும் தயாரா? அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான ஆன்மீக தகவல்களுடன் சந்திக்கலாம். ஓம் நம சிவாய்.